நேசகுமாரன் இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியானவரே அடியனை மறைத்து நீங்கள் பேசுங்க. உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். கல்வாரின் சிலுவையின் பாதத்தில் அடியனை வைக்கிறேன். எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா, நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்கார். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லமா? அல்லேலூயா. எடுத்துக்கொள்ளுவோம் 1 கொரிந்தியர் புதிய ஏற்பாடு 15வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுவோம். இந்த 1 கொரிந்தியர் யார் எழுதினது என்றால், அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியர் பட்டணத்துக்கு அவர் எழுதுகிறார். இந்த கொரிந்தியர் பட்டணத்திலே, என் அன்பு பிள்ளைகளே, ஒரு பணக்கார தேசம், படிக்காத ஜனங்கள், விபச்சார ஜனங்கள் அதிகமாய் அந்த பட்டணத்திலே தொழில் செய்து கொண்டு அதிகமாய் சம்பாதித்து பணக்காரனாய் இருக்கக்கூடிய ஒரு பட்டணம். படிக்காத ஜனங்கள், விபச்சாரக்காரர்கள். அந்த இடத்துல தான் இன்றைக்கு நாம் தலையில துணி போட்டு கொண்டிருக்கிறோம் அல்லவா, அங்கே வந்தது. காரணம் என்னவென்றால், நல்ல பெண்களுக்கும் கெட்ட பெண்களுக்கும் வித்தியாசம் இல்லாததினாலே அங்கே ஒரு சட்டம் வந்தது. நல்ல பெண்கள் எல்லாம் தலையில முக்காடிட வேண்டும் என்று ஒரு சட்டம் பிறந்தது. அப்போதான் அந்த இடத்திலே நல்ல பெண்கள் யார், கெட்ட பெண்கள் யார் என்று, ஒரு பணக்கார தேசம், படிப்பு அறிவில்லாத தேசம், விபச்சாரம் தேசமாய் காணப்பட்ட ஜனங்களுக்கு தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த கடினமான ஜனங்களுக்கு, படிப்பு அறிவில்லாத ஜனங்களுக்கு சத்தியத்தை எடுத்து சொல்லும்படியாய் அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவர் கொண்டு போய் அந்த ஜனங்களுக்கு சத்தியத்தை விதைத்தார். ஒரு ஆமீன் சொல்லுமா? அந்த வார்த்தைகள் இன்றைக்கு உலகம் முழுவதும் ஒரு ஆவிக்குரிய வார்த்தைகளாக, மனிதன் கிறிஸ்துவுக்குள் எப்படி வாழ வேண்டும், மனிதன் உலகத்திலே எப்படி பரிசுத்தமாய் வாழ வேண்டும், மனிதன் தெய்வத்திற்கு முன்பாக எப்படி பயந்து வாழ வேண்டும், மனிதன் தன் ரட்சிப்பை எப்படி காத்து கொள்ள வேண்டும், மனிதனுக்கு மேல் தேவ ஆவியானுடைய அபிஷேகத்தை எப்படி அதை காத்து கொள்ள வேண்டும் என்று திட்டம் தெளிவுமாய் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கொரிந்திய பட்டணத்துக்கு எழுதினார். ஒரு ஆமீன் சொல்லமா? அல்லேலூயா. சில ஜனங்கள் கேட்டார்கள், சில ஜனங்கள் கேட்கவில்லை. மறுபடியும் கொரிந்தியர் பட்டணத்துக்கு 2வது முறையும் எழுதுகிறார். ஒரு ஆமீன் சொல்லமா? அதுதான் 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் என்று சொல்லப்படுகிறது. என் அன்பு பிள்ளைகளே, ஒரு முறை சரியாய் தேவனுடைய வார்த்தைகளை சொல்லும்போது கேட்கிற ஜனங்களும் உண்டு, கேட்காத ஜனங்களும் உண்டு. கேட்காத ஜனங்களுக்கு அவர் மறுபடியும் எழுதுகிறார். ஆனால் இந்த 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்திலே அவ்வளவும் ரகசியம் வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது. என் அன்பு பிள்ளைகளே, ஆனால்
அந்த ரகசிய வார்த்தைகள், ஒரு மனிதன் மரித்தால் எப்படி இருப்பான் என்று இதில் அவ்வளோ ஒரு ஆழமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் எப்படி எழுந்திருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அதெல்லாம் பார்க்காமல் சில வார்த்தைகளை மாத்திரம்தான் இதில் நாம் பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். 33வது வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 33. மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல் ஒழுக்கங்களை கெடுக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்களேன். யாருக்கு வாய் இல்லையா? சொல்லுங்க சத்தமா. ஆமென். மறுபடியும் வாசிக்கிறேன். மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல் ஒழுக்கங்களை கெடுக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த நல் ஒழுக்கங்கள் ஒரு மனிதனுக்கு இருக்கிறது என்றால் அந்த ஆகாத சம்பாஷணங்களை விட்டு விலக வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அந்த ஆகாச சம்பவங்கள் நமக்குள்ள வருகிறது என்றால் மன ஆயத்தமாய் இருக்கிறபடினால். ஒரு ஆமென் சொல்லுங்க. மன ஆயத்தம் இருக்கிறபடினால் ஒரு மனிதனுக்கு, ஒரு மனுஷிக்கு அந்த மன ஆயத்தம் இருக்கும்போது பிசாசானவன் அவனுக்குள்ளே நுழைந்து அந்த மன அழுத்தத்தின் பிரகாரம் அவனை கெடுத்து நாசம் பண்ணி விடுவான். ஒரு ஆமென் சொல்லமா? இதே வார்த்தை தான் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லப்படுகிறது. என் அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் நாமத்திற்கு மகிமை. 30வது வசனத்தை வாசிக்கலாம். நாங்களும் ஏன் எந்த நேரமும் நாசமோசத்திற்கு எதுவாய் இருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லமா? அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாங்களும் ஏன் எந்த நேரமும் மோசத்திற்கு எதுவாய் இருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அந்த மன அந்த ஆயத்தம் எந்த மனிதனுக்கு இருக்கிறதோ அவனுக்குள்ளே சாத்தான் புகுந்து அவனை கெடுத்து நாசம் பண்ணி விடுவான். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த மன அழுத்தம் ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடாது. ஆமென். அந்த மன அழுத்தம் இருந்தால் குடும்பம் சீர்கெட்டு போய்விடும். அந்த மன அழுத்தம் இருந்தால் ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய ஜீவியம் போய்விடும். அதனால தான் இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாக எழுதுகிறார். எப்படி? மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல் ஒழுக்கங்களை கெடுக்கும் என்று. ஒரு ஆமென் சொல்லமா? அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமுண்டாகட்டும். 12 சீசர்கள் இயேசுவோடு கூட இருக்கிறார்கள். ஒருவனுக்கு மாத்திரம் அந்த மன அழுத்தம் எப்படி வந்தது? இயேசுவை காட்டி கொடுக்கும்படியால் 30 வெள்ளிக்காசுக்கு ஆசைப்பட்டு மோசம் போய் ஆகாத சம்பாஷணங்களை விரும்பி நல் ஒழுக்கத்தை விட்டுவிட்டு தன் நாண்டு கொண்டு போய் செத்தான். காரணம், அவனுக்குள்ளே ஒரு மன அழுத்தம் வந்தது நிமித்தம். ஒரு ஆமென் சொல்லுமா? இன்றைக்கும் சில நேரத்தில் நாமும் மன அழுத்தத்தோடு கூட இருக்கிறோம். அந்த மன அழுத்தம் நம்மை விட்டு நீங்கணும். இல்லை என்றால் மோசம் வந்துவிடும். ஒரு ஆமென் சொல்லமா? அல்லேலூயா. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைதான். எந்த நேரத்திலும் தெய்வத்தை ஒரு 5 நிமிஷம் துதிக்கிறது காட்டிலும் பல மணி நேரம் இந்த போன் மூலமாக எதையோ பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லமா? போன் மூலமா எதையோ பார்க்கிறோம். உலகமே இருக்கிறது இந்த போன்ல. எல்லா காரியங்களும் இருக்கிறது. ஒரு மனிதன் மோசம் போகும்படியாய், ஒரு மனிதனுக்கு அழுத்தம் வரும்படியாய் எல்லா சம்பவங்களும் இதிலே போன்ல இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லமா?
தெய்வத்தை கொஞ்ச நேரம்தான் துதிக்கிறோம், மற்ற நேரத்தில் போன் பார்த்து தன் ஆத்மாவை கெடுத்துக் கொள்ளுகிறோம். காரணம் என்னவென்றால், ஒரு ஆமீன் சொல்லமா? அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். நான் கார் ஓட்டியிருக்க சொல்ல, இந்த வாலிபத்தில் யாரும் தவறலாம் நினைக்க வேண்டாம். உலக காரியங்கள் நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கலெக்டரை ஏற்றி கொண்டு போனேன் மகாபலிபுரத்துக்கு. ஹோட்டல் என்ன சன்னு, ரெட் சன்னா, ரேடிஷன்னு ஒரு ஹோட்டல். அங்கே அவரை ஏற்றி கொண்டு போகும்போது அவரை தான் ஏற்றி கொண்டு போனேன். பின்னாடி 7 அவருக்கு பாடி கட்டு வராங்க. அதில் ஒரு பெண் வரா. பாருங்க, இந்த கலெக்டருக்கு மனைவிகள் இருந்திருக்கும். இது எப்போது நடந்தது என்று சொன்னால் 1990-92 இப்படியாய் நடந்த சம்பவத்தை குறித்து சொல்லுகிறேன். பாருங்க, ஒரு கலெக்டர் இன்றைக்கு நிச்சயம் அந்த மனிதன் இருக்க மாட்டார், மரித்து போயிட்டு இருப்பார். அவரோடு கூட வந்த 7 பேர்களும் மரித்து போயிருப்பார்கள். என் அன்பு பிள்ளைகளே, அந்த பெண்ணை அந்த கலெக்டரை ரூம் போட்டார். அவர் போனதுக்கப்புறம் இந்த 7 மனிதர்களும் அந்த பெண்ணோடு கூட இருந்தார்கள். என் அன்பு பிள்ளைகள், அந்த நேரத்தில் ரைடும் வந்து விட்டது. அந்த நாட்களிலே லைசன்ஸ் இருந்ததா இல்லையா என்று தெரியவில்லை. நான் கார் எடுத்துக்கொண்டு மகாபலிபுரம் உள்ளே கொஞ்சம் போய்விட்டேன். பாருங்க, ஒரு மனிதனுக்கு ஒரு அதிகாரியாக இருந்து இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறமே, அவனுக்கு மனைவி பிள்ளைகள் இருந்திருக்கும். ஆனால் அவனுக்குள்ளே மன அழுத்தம் வந்தது நிமித்தம் பிசாசனுக்கு ஒப்பு கொடுத்து இப்படிப்பட்ட விபச்சாரி காரியோடு கூட இணைந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அவனுக்கு வந்திருக்கிறது. ஒரு ஆமீன் சொல்லுமாம். அந்த நாளிலே நேரடியாக விபச்சாரம் செய்கிறான். இந்த நாளிலே போனோடு கூட விபச்சாரம் செய்கிறவர்கள் அதிகமாய் காணப்படுகிறார்கள். ஒரு ஆமீன் சொல்லமா? அல்லேலூயா. என் அன்பு பிள்ளைகளே, ஒரு போன் பார்த்து கொண்டு இருக்கிறான் என்றால், ஒரு குடும்ப தலைவர் மனைவிக்கும் மறைக்கிறான், பிள்ளைக்கும் மறைக்கிறான். ஆனால் இயேசு உன் கூட இருக்கிறார் என்று அந்த உணர்வு இல்லாமல் அந்த மன அழுத்தத்தோடு கூட அந்த அசிங்கமான காட்சிகளை பார்த்து ருசித்து கொண்டிருக்கிறேன் என்றால் எவ்வளவு ஒரு கொடூரமான காரியங்கள். ஒரு ஆமீன் சொல்லுங்க. இன்றைக்கு இப்படிதான் கிறிஸ்தவர்கள் ஊழியக்காரர்களும், அதாவது மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாசனைகள் நல் ஒழுக்கங்களை கெடுக்கும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். இப்படிதான் யூதாசம் அந்த நல் ஒழுக்கத்தை கெடுத்து ஆசைப்பட்ட நிமித்தம், மன அழுத்தம் வந்தது நிமித்தம் இயேசுவை காட்டி கொடுத்து 30 வெள்ளிக்காசு வாங்கி அவன் அதை அனுபவிக்காமல் எங்கே வாங்கினானோ அங்கே கொண்டு போய் தூக்கி அடித்து விட்டு நாண்டு கொண்டு போய் செத்தான். ஒரு ஆமீன் சொல்லமா? அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என் அன்பு பிள்ளைகளே, ரொம்ப நாணமாய் இருக்கக்கூடிய காலகட்டத்திலே நாம் வந்திருக்கிறோம். நம்ம பெற்ற அபிஷேகம், நம்ம பெற்ற ரட்சிப்பை காத்து கொண்டு இன்றைக்கு தேவ சமூகத்திலே உண்மையாய் இருக்க வேண்டும் என்றால் தெய்வத்துக்கு பயந்து இருக்க வேண்டும், மோசம் போகாமல் இருக்க வேண்டும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கொரிந்தை பட்டணத்துக்கு எடுத்து 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 சொல்லுகிறார். ஏனென்றால் படிப்பு அறிவில்லாத ஜனங்களுக்கு அவர் எந்த அளவுக்கு சத்தியத்தை சொல்லியிருந்தார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. 32வது வசனத்தை பாருங்களேன், எவ்வளவு அழகாய். 32 வாசிக்கலாமா? 32 எவ்வளவு அழகாய் சொல்லப்படுகிறது. நான் எபேசுவிலே துஷ்ட மிருகங்களோடு போராடினேன். துஷ்ட மிருகங்கள் யாரு? யாரு? மனிதன்.
மனிதனோடு கூட போராடினேன், மனுஷர் வழக்கமாய் சொல்லுகிறேன். அப்படி போராடினாலே எனக்கு பிரயோஜனம் என்ன என்று சொல்கிறார். ஒரு ஆமென் சொல்லமா? அப்படி நான் போராடினதுனால எனக்கு என்ன பிரயோஜனம்? நான் ஏன் கிறிஸ்துவை குறித்து சொல்ல வேண்டும்? நீங்கள் ஏன் மோசமாய் போகக்கூடாது என்று சொல்ல வேண்டும்? நல் ஒழுக்கங்களை விட்டு ஏன் நீங்கள் நீங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஒரு ஆமென் சொல்லமா? சொல்லுங்க. யோசுவா கானானுக்குள் போகும்படியாய் மோசே கரத்திலிருந்து யோசுவா கரத்தில் வந்த பிறகு யோசுவா ஜனங்களை உண்மையாய் வழிநடத்தினார். கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படிந்து யோசுவா ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வந்தார். அந்த எரிகோ பட்டணத்திலே அடித்து நொறுக்கும் போது ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார். இங்க இருக்கிற பொருட்களை எதுவுமே எடுக்கக்கூடாது, எடுத்தால் தீட்டாக மாறிவிடும். ஆகையால் குழந்தை குட்டியிலிருந்து பெரியோர்கள் வரையிலும் இருக்கிற எல்லா பொருட்களையும் சுட்டரிக்க வேண்டும். சுட்டரித்து விட்டு அந்த தேசத்தை விட்டு கடந்து வர வேண்டும் என்று சொன்னார். கிட்டத்தட்ட அவர்கள் 38-30 வருஷம் கடந்து வந்துட்டார்கள் கானானை பிடிக்க. நல்லா கேளுங்க, கானானை பிடிக்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆய் பட்டணத்தை கடந்து போகும்படியாய் வருகிறார்கள். இந்த ஆய் பட்டணத்தை கடந்து போக தேவ சமூகத்தில் கேட்கிறார்கள். இந்த யோசுவா சில ஆட்களை அனுப்பி வேவு பார்த்துட்டு வர சொன்னார். இவர்கள் வேவு பார்த்துட்டு கொஞ்சம் பேர் தான் இருக்கிறார்கள், நம் எல்லாரும் யுத்தத்திற்கு போக வேண்டாம், அவர்களை ஈஸியாக அடித்து நொறுக்கி விட்டு வந்துடலாம் என்று யோசுவா கிட்ட ஆய்வு பார்த்த ஜனங்கள் வந்து சொல்லுகிறார்கள். அப்போ யோசுவா சில ஆட்களை கொண்டு போய் அந்த இடத்துல சண்டை போடும்போது குறைஞ்சது ஒரு 30-37 பேர்கிட்ட செத்துட்டாங்க. மற்றவர்களாம் முதுவை காட்டிக்கொண்டு இஸ்ரவேல் ஜனங்கள் ஓடி வருகிறார்கள். மறுநாள் ஜோசுவா என்ன பண்ணார்? அவருடைய தளபதியை கூட்டி கொண்டு வந்து தேவ சமூகத்திலே மண்ணை வாரி தன் தலையிலே கொட்டி கொண்டு, இனி தேசத்தை அடித்து நொறுக்கி கொண்டு வந்தமே, ஏன் எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு தோல்வி என்று தேவ சமூகத்திலே கேட்டு அழுது மன்றாடி சாம்பலிலே உருண்டு பறந்து எழுந்திருக்கிறார். ஒரு பதிலும் இல்லை. கடைசி நிமிடத்திலே கர்த்தர் இயேசுவோடு கூட பேசுகிறார். பேசும்போது என் அன்பு பிள்ளைகளே, என்ன பேசினா? நான் சொன்ன என் உடன்படிக்கையின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியவில்லையே. ஆமென் சொல்லுமா? அப்படி என்ன என்று இயேசுவா கேட்கும்போது, உங்களில் ஒருவன் இப்படிப்பட்ட காரியத்தை செய்திருக்கிறான், அதனால தான் உங்களுக்கு தோல்வியை கொடுத்தேன் என்று சொன்னான். ஆமென் சொல்லுமா? மறுநாள் யோசுவா கோத்திர ஜனங்களாய் வர வைத்து தேவனுக்கு முன்பாக நிறுத்தி, நான் என்னென்ன தவறுகள் செய்தேன் என்று சொல்லுங்கள் என்று சொல்லும்போது, யூத கோத்திரத்திலிருந்து அழகாய் சொல்லப்படுகிறது ஆகான், அவன் வர நேரத்திலே தெய்வத்திற்கு முன்பாக அந்த வார்த்தைகளை சொல்ல முடியாமல் ஜோசுவானிடத்தில் சொல்லுகிறான், நான் இப்படிப்பட்ட காரியத்தை செய்தேன். ஒரு ஜமக்காலம் வெள்ளி பொண்ணு அங்கிருந்து திருடி கொண்டு வந்து என் கூடாரத்தின் அடியிலே வைத்திருக்கிறேன் என்று சொன்னான். ஆமென் சொல்லமா? அப்படியே ஜோசுவாவுடைய உள்ளங்கள் இருதயங்கள் மாறப்பட்டது. தெய்வத்திற்கு முன்பாக இப்படிப்பட்ட நல் ஒழுக்கங்களை பாதுகாத்து கொள்ளாத, மோசம் போகும்படியா ஆகாத சம்பாஷணங்களுக்கு இப்படி நீ விரும்பினபடியால் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்து
ஒரு மனிதன் அனுப்பி அவனுடைய கூடாரத்துக்குள்ளே, ஆகான் கூடாரத்துக்குள்ளே அனுப்பி அவன் புதைத்து வைத்திருந்த அந்த பொருட்களை எடுத்து கொண்டு வந்து தேவ சமூகத்திலே வைத்தார்கள், சுட்டெரித்தார்கள். ஒரு ஆமென் சொல்லுமா? தேவன் சொல்லுவா, எந்த இடத்துல நீ எடுக்க வேண்டுமோ, கொள்ளடிக்க வேண்டுமோ, அது தேவனுக்குரியதும் உங்களுக்குரியதும். எந்த இடத்துல எல்லாவற்றையும் சுட்டெரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறாரோ அந்த இடத்துல எல்லாவற்றையும் சுட்டெரிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. மோசம் போய்விட்டான், ஆகாத சம்பாஷணைகளுக்கு ஆசைப்பட்டான். அவனை, அந்த ஆகான் குடும்பத்தையே, வம்சத்தையே கல்லால் அடிச்சு சாகடித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு ஆமென் சொல்லமா? அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இன்றைய காலகட்டத்தில் என் அன்பு பிள்ளைகளே, கிறிஸ்துவ சமுதாயம் சீர்கட்டு போயிருக்கிறது. எல்லா ஜனங்களும் சபைக்கு போகிறார்கள் என்றுதான் எல்லா ஜனங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு சபைகளிலும் சரி, வெளியே வந்து கிறிஸ்தவன் என்ன அநியாயம் பண்ணுகிறான், ஊழியக்காரர்கள் அறிவில்லாமல் ஊழியத்தை செய்கிறவன் என்ன அநியாயம் பண்ணுகிறான், எதற்கு? ஆகாத சம்பாஷணைகளுக்காக. ஒரு ஆமென் சொல்லமா? அல்லேலூயா. ஆகாத சம்பாஷணைகளுக்காக. அதுதான் நான் மிருக ஜனங்களோடு கூட போராடினேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். என் அன்பு பிள்ளைகளே, ரொம்ப 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 நாணமாக இருக்க வேண்டும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ராமே, அல்லேலூயா. இன்றைய காலகட்டத்தில் என் அன்பு பிள்ளைகளே, எந்த ஒரு பொருளுக்கும் ஆசைப்படக்கூடாதுங்க. நான் வாலிப காலத்தில் அந்த கார் ஓட்டும் போது ஆண்டவர் என்னை சோதித்தார். ஏர்போர்ட்டில் போயிட்டு ஒரு மனிதனை விடுறேன். இந்த வாலிபத்திலேயே நல்ல வைராக்கியமாக இருப்பேன். அப்போ சனிக்கிழமை 5 மணின்னா மலையில், திருசூல மலையில் இருப்பேன், ஜெபிப்பேன். அப்போ அந்த மனிதனை, அதாவது ஏர்போர்ட்டில் விடும்போது எனக்கு காசு இரவு நேரம் காசு கொடுத்துட்டு போயிட்டாரு. கொடுத்துல அதில் பழைய நோட்டு, 500 ரூபாய் நோட்டு அதிகமாகி கொடுத்துட்டு போயிட்டார். எனக்கு மனசு கேட்கல, உள்ளே போயிட்டார். இன்றைக்கு சட்டங்கள் கொஞ்சம் ஏர்போர்ட்டில் மாறி இருக்குது, காரெல்லாம் விடக்கூடாது. அன்றைக்கு எவ்வளோ நேரம் ஒன்றெல்லாம் விட்டுடலாம். காரை விட்டுட்டு ஓடி போய் உள்ள அந்த 500 ரூபாய் நோட்டை கொடுத்துட்டு வந்தேன். ஆண்டவர் என்னை சோதிச்சாரான்னு எனக்கு தெரியல. மறுபடியும் கீழே வந்துட்டு இப்போ பிரிட்ஜு போட்டுருக்குறோம். அப்போ பிரிட்ஜு கிடையாது, அந்த ஓரத்தில் டீ கடை இருக்குது. அங்கே வந்து டீ சாப்பிட்டேன். டீ சாப்பிட்டு அந்த டீ கடைக்காரர் 5 ரூபாய் அதிகமாக கொடுத்துட்டாரு. பாருங்கள், 500 ரூபாயிலையும் சோதிச்சார், 5 ரூபாயிலும் சோதிச்சார். அந்த 5 ரூபாய்க்கும் என் மனசு ஒப்பு கொடுக்கல, திருப்பி கொடுத்துட்டேன். மறுநாள் என்ன பண்ணேன், அதே ஏர்போர்ட்லேருந்து கொண்டு போய் அதாவது ராயப்பேட்டையில் கொண்டு போய் விட்டேன். அந்த லேடி 500 ரூபாய் அதிகமாக கொடுத்தது. ஆண்டவர் என்ன சொன்னார்? எடுத்துக்கன்னார். ஒரு ஆமென் சொல்லுங்க. எடுத்துக்க. 500 ரூபாய் எடுத்துன்னு தான் வந்தேன். எதை கொடுக்க சொல்லுகிறாரோ அதை கொடுத்து விடணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என் அன்பு பிள்ளைகளே, ஒரு மனிதன் பேக் நிறைய பணத்தை விட்டு போயிட்டார். அதை கொண்டு போய் கொடுத்தேன். அதெல்லாம் ஆசைக்கல. ஆனால் இந்த 500 ரூபாய் மட்டும் ஏன் கொடுக்காது என்று சொன்னார்னு தெரியல. என் அன்பு பிள்ளைகளே, ஆகாதவனாய் ஆயிடக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லமா? சம்பாஷணைகளுக்கு ஆசைப்பற்றக்கூடாது. இன்றைய காலகட்டத்தில் இச்சையான காரியங்கள், விபச்சார காரியங்கள், குடிவெறியான காரியங்கள், சினிமா பார்க்குற காரியங்கள், தவறாய் பேசுகிற காரியங்கள், அந்த ஆகாத சம்பாஷணைகளை விட்டு நாம் விலக வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுமா? அந்த மன அழுத்தம் நம்முடைய வாழ்க்கையில், கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. அந்த மன அழுத்தம் இருந்தால் எந்த நேரத்திலும் ஒரு கிறிஸ்தவனுக்கு ஆபத்து நேரிடும். ஒரு ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு. இயேசு கிறிஸ்து அவர் உலாவிக் கொண்டிருக்கும் போது அநேக ஜனங்கள் விபச்சாரியை கொண்டு வந்தார்கள்.
அவள் அந்த மன அழுத்தத்தின் நிமித்தம் விபச்சாரம் செய்து கொண்டிருந்தபடினால் அநேக ஜனங்கள், என் அன்பு பிள்ளைகளே, அவளை கொண்டு வந்து கல்லால் அடிக்க வேண்டும் என்று இயேசு கிட்ட கேட்டாங்க. பாருங்க, அவர்களுக்குள்ளே ஒரு மன அழுத்தம், இவளை எப்படியாவது கொல்ல வேண்டும், தேவ சமூகத்தில் கொண்டு வந்து மோசையின் பிரமாணத்தின்படி இவளை கல்லால் அடிச்சு சாகடிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆண்டவர் எழுதினார், அவ்வளவுதான். உங்களில் எவனாகிலும் இவளிடத்தில் பாவம் செய்யாத இருக்கிறவன் இருந்தால் இவளை கல்லெடுத்து அடியன்னு சொன்னார். அந்த இடத்துல யார்? ஆசாரியன். யார் ஆசாரியன்? ஊழியக்காரர், லேவியர், பரிசேயர், அதிகாரிகள் எல்லாரும் இருக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த கெட்ட ஒழுக்கத்தில் இருந்து ஒரு ஆமென் சொல்லமா? இனி பாவம் செய்யாதே ஒரு வார்த்தை சொன்னார். அந்த மன அழுத்தத்திலிருந்து அவள் விடுதலை ஆனால், இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்திருக்கும் போது அவள் தான் முதல் பார்த்தாள். ஒரு ஆமென் சொல்லமா? அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 19வது வசனத்தை வாசிக்கலாம். நன்றாக கவனிக்கணும். எவ்வளவு அழகான வார்த்தை! இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷர்களை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். இம்மைக்கு மாத்திரம் கிறிஸ்துவை பற்றி கொள்ளக்கூடாது. நம்முடைய சுகபோக வாழ்க்கைக்காக இயேசுக்கிட்ட வரக்கூடாது. இம்மைக்கு மாத்திரம் அவரை பற்றி கொண்டு எல்லா ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் வரும். எத்தனை பேர்கள் இன்றைக்கு கிறிஸ்துக்குள்ளே வந்தால் ஆசீர்வாதமாய் இருக்கலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு அழகா எழுதுகிறார்! இம்மைக்கு மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாய் இருந்தால், ஆமென் சொல்லுங்க. உன் ஜீவன் போகிற வரையிலும் அவர் மேல்தான் நம்பிக்கை இருக்கணுங்க. ஒரு ஆமென் சொல்லமா? ஒரு ஆமென் சொல்லமா? அல்லேலூயா. ஒன்றும் இல்லை, ஃப்ளைட் எனக்கு பொண்ணு பிறந்தது இல்லையா, போட்டோ எடுத்த உலகத்தான் பின்னால் இருக்கிறாம்ப பயங்கர விக்கிரக பிடிச்சுவேன். போட்டோ எடுக்காதீங்க என்றான். ஏன் என்று கேட்டால் எடுக்கக்கூடாது என்றான். அதுக்கப்புறம் அவனுக்கு தெரியல, அவனுக்கு சொல்ல ஸ்டேட்டஸில் வைக்கக்கூடாது என்று சொல்றார். நல்லது. ஏன் என்று தெரியுமா? அந்த குழந்தை மேலே நான் நம்பிக்கையுள்ளவர்களாய் காணப்பட்டால், இன்றைக்கு இருக்கிற கணவன் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாய் காணப்பட்டால், இன்றைக்குள்ள மனைவி மேல், பிள்ளைகள் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாய் காணப்பட்டால், ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நீ என் மேலே நம்பிக்கை இல்லாத இருக்கும்போது, நீ மனிதர்கள் மேல், உன் உறவினர் மேல் நம்பிக்கை வைக்கும்போது நிச்சயமாக ஆண்டவர் ஒரு தீங்கை வர வைத்து விடுவார். ராமின் சொல்லமாம். பாருங்க எவ்வளவு அழகாய் சொல்லுகிறார். இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷர்களை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். பரிதபிக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்துடும். இதுக்கு மாத்திரம் இயேசு, மற்ற காரியங்களுக்கு இயேசு வேண்டாம் என்று சொல்லும்போது, என் அன்பு பிள்ளைகளே, கடைசி நாட்களிலே கைவிடப்படக்கூடிய சூழ்நிலைகள் வந்துடும். ரொம்ப ரொம்ப நாணமா இருக்கணும். ஆமென் சொல்லமா? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். இன்றைக்கு அதாவது என்ன சொல்லணும்னா, இன்றைக்கு அவன் சபையை ஸ்தாபிக்கிறாங்க, அவன் சபையை எதற்கு?
எதற்கு? இம்மைக்காக மாத்திரம். நல்ல சுகபோகமாய் வாழ வேண்டும் என்று இருக்கிற எல்லாமே இந்த நடிகர்களா, காமெடி நடிகர்களாம் கிறிஸ்துவ சமுதாயத்தை வீணடித்து கொண்டிருக்கிறானுங்க. ஆமீன் சொல்லமா? வாங்கடா நம்மளும் போய் ஒரு சபையை ஆரம்பிக்கலாம். சபை ஆரம்பித்தால் என்னப்பா? என்ன? பணம். ஒரு ஆமீன் சொல்லமா? பணம். இந்த அறிவில்லாத ஜனங்களும் என் நாமத்தை தரித்து கொண்டு வருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த அறிவில்லாத ஜனங்களும் அவங்கிட்ட தான் ஓடுகிறது. சத்தியம் இல்லை, ஆட்டம் இருக்கிறது. ஒரு ஆமீன் சொல்லுமா? அந்த ஆட்டத்தை நம்பி போனால் அவன் என்ன ஆவான், ஓடுகிற ஜனங்கள் என்ன ஆவார்கள் என்று தெரியாமல் இருக்கிறார்கள் இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்கள். நீ எப்படிப்பட்ட எவ்வளோ பெரிய 1000 50,000 ஜனங்கள் இருக்கிற சபை கூட போங்க, இம்மைக்கு மாத்திரம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருந்தால் பரிதபிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உன் வாழ்க்கையில் வந்துவிடும். நாணமாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. தெய்வத்தை மாத்திரம் பற்றி கொண்டு இந்த கடைசி காலத்தில் வாழும்போது கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இருப்பார். ஒரு ஆமீன் சொல்லமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 22வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். நன்றாக கவனிக்கணும். சில ரகசியங்களை இந்த இடத்துல நாம் பார்க்க போகிறோம். ஆதாமுக்குள்ளே எல்லாரும் மரித்து போய்விடுகிறோம். ஆனால் கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் அவர் எப்படி உயிரோடு கூட மரித்து உயிரோடு கூட 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தாரோ அவர் நிமித்தம் நாம் உயிர் அடைகிறோம். ஆமென் சொல்லமா? என் அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் மதில் அருகே வந்து நிற்கப் போகிறார். மலர்ந்த முகத்தை காட்டப் போகிறார். அப்போது முதல் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிரோடு கூட எழுந்திருப்பார்கள். இரண்டாவது, கிறிஸ்துவை உண்மையாய் பற்றி கொண்டிருக்கிற, அதாவது ஆகாத சம்பாசங்களுக்கு விலக்கி தன்னை காத்து, தன் பரிசுத்தத்தை காத்து, தன் ரட்சிப்பை காத்து, தன் மேல் ஊற்றப்பட்ட அபிஷேகத்தை காத்து கொண்டு இருக்கிற ஜனங்களை எடுத்துக்கொள்வார். எடுத்துக்கொண்ட பிறகு, மரித்த கிறிஸ்தவர்கள் உயிர்த்தெழுந்த பிறகு 7 வருடம் கொடூரமான ஆட்சி. அந்த 7 வருடம் ஆட்சி முடிந்த பிறகு சாத்தானை கட்டுவார். சாத்தானை எத்தனை வருஷம் கட்டுகிறார் என்றால் 1000 வருஷம் கட்டுவார். 1000 வருஷம் ஆண்டவர் இயேசு அரசாட்சி ஆளும்போது ஒரு சில உயிரடிகிற ஜனங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க போகிறார். ஒரு ஆமென் சொல்லமா? வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஒரு சான்ஸ் கொடுக்க போகிறார். அது என்ன சான்ஸ் என்று எடுத்துட்டு என்ன பாருங்க எல்லாரும். என்ன சான்ஸ் என்று பாருங்க, நன்றாக கவனிக்கணும். அப்புறம் கூட எடுத்துக்கலாம். ஒரு பெண்மணி வயிற்றுக்குள், கர்ப்பத்துக்குள்ளே, நல்லா கேளுங்க, அந்த குழந்தை வளர்ந்து வயிற்றிலே செத்து போகிறது, மரித்து போகிறது. ஒரு கர்ப்பிணி பெண் பிள்ளை பெற்றெடுத்த உடனே அந்த பிள்ளை மரித்து போகிறது. அதை கொண்டு போய், அதாவது பொதித்து விட்டு, ஆதாம் நிமித்தம்
மனிதர்களுக்கு மரணம் வருகிறது, இயேசுவின் நிமித்தம் மனிதர்களுக்கு உயிர் வருகிறது. அந்த குழந்தையான மரித்து புதைத்து இயேசு கிறிஸ்து மேகத்தின் மேல் வரும்போது அந்த குழந்தைகளும் உயிரடைகிறது. அந்த குழந்தைகளுக்கு பரலோகத்துக்கு அனுப்ப முடியாது, பாதாளத்துக்கு அனுப்ப முடியாது. காரணம் என்னவென்றால், அந்த குழந்தைக்கு பாவம் எது, அநியாயம் எது ஒன்றுமே தெரியாது. அந்த பிள்ளைகளை உயிரடைய செய்து அந்த ஆத்துமாவை பெரியவர்களைப் போல் ஆக்கி அந்த 1000 அறச்சாட்சி காலத்திலே இயேசுவோடு கூட வாழும்படியாய் ஒரு சான்ஸ் கொடுப்பார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா சொல்லுங்களேன், ஆமீன் சொல்லுங்க. இரண்டாவது ஒரு சான்ஸ், ஒரு மனிதன் பூமியில பிறந்து வளர்ந்து அவன் இயேசுவே அறியாமல், கிறிஸ்துவ சமுதாயம் அறியாமல் அவன் வாழ்ந்து கொண்டு இயேசுதான் இரட்சகர், இயேசுதான் பரலோக ராஜ்யத்துக்கு வழி என்று தெரியாமல் அவன் மரித்து போனால் அவனும் உயிரோடு கூட எழுந்திருப்பான். ஏனென்றால் அந்த ஆத்மாவையும் பரலோகத்துக்கு அனுப்ப முடியாது, பாதாளத்துக்கு அனுப்ப முடியாது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தவறாய் நினைக்க கூடாது, இது கள்ள உபதேசம், இப்படிப்பட்ட வார்த்தைகள் சொல்லுகிறீர்கள் என்று. வேதத்தில் இல்லை என்றாலும் என் அன்பு பிள்ளைகளை, சில ரகசியமான வார்த்தைகளை பேசிதான் ஆக வேண்டும். இந்த வார்த்தைகள் கிறிஸ்தவ மக்களுக்கு சொல்லும் போது தன் ஆத்துமாவை காப்பாற்றிக் கொள்ளுவார்கள். கிறிஸ்துவ சமுதாயத்தையே அறியாதவன் அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து 1000 அறச்சாட்சி காலத்திலே வாழக்கூடிய ஒரு சான்ஸ் ஆண்டவர் கொடுப்பார். ஒரு ஆமீன் சொல்லமா? அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மேகத்தின் மேல் வந்து கிறிஸ்துக்குள் மரித்தவர்களை எடுத்த பிறகு, உயிரோடு இருக்கிற உண்மையாக இருக்கிற பிள்ளைகளை எடுத்துக்கொண்டு போன பிறகு, உலகத்திலையும் கிறிஸ்துவிலையும் அதாவது ஆகாத சம்பாஷணங்களுக்கு ஆசைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவன் அந்த நாளிலே கைவிடப்படுவான். கைவிடப்பட்ட பிறகு சில ஜனங்கள் அண்டி கிறிஸ்துவ முத்திரை குத்திக் கொள்வார்கள். இயேசு வந்துட்டு போயிட்டாரே என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற ஜனங்கள் பயந்து நான் பரலோக போக வேண்டும் என்று சில ஜனங்கள் அவன் கையால மரித்து போவார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லப்பட்ட நிமித்தம் அண்டி கிறிஸ்துக்கு பயந்து ஓடி போய் ஒளிந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வார்கள் என்று வேதம் சொன்ன வண்ணமாய் அவர்கள் முத்திரை குத்தாதவர்கள் அவர்களும் உயிரோடு எழுந்து 1000 அறச்சாட்சி காலத்திலே இயேசுவோடு கூட வாழ்வார்கள். ஒரு ஆமீன் சொல்லமா? அல்லேலூயா. எடுத்துக்கொள்ளப்பட்ட, நன்றாக கவனிங்க, எடுத்துக்கொள்ளப்பட்ட மணவாட்டியும் கிறிஸ்துக்குள் மரித்து உயிரோடு எழுந்த அவர்களும் இந்த 1000 அறச்சாட்சி காலத்தில் பூமியிலும் வாழ்வார்கள், பரலோகத்திலும் இருப்பார்கள். அவர்களுக்கு ஒரு பாஸ் கொடுத்திருக்கும். பூமியிலே வந்துட்டு போவார்கள், பரலோகத்துக்கும் போவார்கள், பரலோகத்திலும் இருப்பார்கள், பூமிக்கும் வருவார்கள். ஆனால் இந்த 3 கூட்டத்தாருக்கு ஒரு சான்ஸ் ஆண்டவர் கொடுப்பார். இப்போ வாசிக்கலாம். 20வது அதிகாரம் 7வது வசனம், 8வது வசனம், 9வது வசனத்தை வாசிக்கலாம். நன்றாக கவனிக்கணும். அந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலில் இருந்து விடுதலையாகி, நன்றாக கவனிக்கணும், இந்த சாத்தான் எவ்வளவு ஜனங்களை அதாவது கொண்டு வந்து ஜனங்களை எப்படி மாற்ற
யுத்தம் பண்ண வருகிறான் என்று பாருங்க. பூமியின் 4 திசைகளில் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் கோகையும் மோசம் போகும்படிக்கும் அவர்களை யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும்படிக்கும் புறப்படுவான். அவர்களுடைய தோகை கடற்கரை மணலத்தனையா இருக்கும். ஆமென் சொல்லமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவனோடு கூட இணைந்த ஆதாம் ஏவாள் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் போனது நிமித்தம் எதை சாப்பிடக்கூடாது என்று சொன்னார் அதை சாப்பிட்டு தன் தேவ மகிமை இழந்து போய் அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தி அடித்தார் அல்லவா? அந்த துரத்து அடிக்கிறதுக்கு முன்பாக எல்லா மிருகங்களும் இந்த ஆதாமுக்கு ஏவாளுக்கும் கீழ்ப்படிந்திருந்தது. என்றைக்கு ஏதோமை விட்டு துரத்தி அடித்தாரோ அந்த மிருகங்கள்லாம் அவர்கள் இருவருக்கும் மாறிவிட்டது விரோதமாக. ஆமென் சொல்லமா? மிருகங்களுடைய கண்களுக்கு அவர்களுக்கு எப்படி, அந்த மிருகங்களுக்கு எப்படி தெரிந்ததென்றால் ஆதாம் ஏவாளை ஒரு ஆகாரமாக தெரிந்தது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இதெல்லாம் தேவ ரகசியங்களுங்க. பெரிய பெரிய சபைகளுக்கு கூட இப்படிப்பட்ட வார்த்தைகள் பேசுகிறார்களா இல்லையா என்று தெரியாது. ஆமென், அல்லேலூயா. அதை இழந்தார்கள்வா? ஆரம்பத்திலேயே தன் ஆத்துமாவை இழந்தார்கள். முடிவிலையும் இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் 3 கூட்டத்தாருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கிறாரு. 9வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் பூமி எங்கும் பரவி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைந்து கொண்டார்கள். ஆமென் சொல்லமா? அல்லேலூயா. என் அன்பு பிள்ளைகளே, அந்த 1000 அறச்சாட்சி காலத்தில் இயேசுவோடு கூட வாழ்ந்த ஜனங்கள், இயேசு எவ்வளோ ஒரு அன்பாக இருந்திருப்பார், எவ்வளோ ஒரு இந்த ஜனங்களை நேசித்திருப்பார். இயேசுவின் அன்பை அறியாத அற்றுப்போன ஜனங்கள் இந்த சாத்தானுக்கு ஒப்பு கொடுத்து மோசம் போகும்படியாய் கடைசி நேரத்தில் ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? இவர்களை அப்படியே அடித்து நரகத்தில் தள்ளினார். மீதி வாசிக்கலாமா? அப்போது தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகாத சம்பாஷணங்களுக்கு விலக்கி தன்னை காத்து கொள்ள வேண்டும். ஒரு ஆமென். உயிரடைய செய்து 3 கூட்டத்தாருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து 1000 வருஷம். ஒரு ஆமென் சொல்லுங்க. இயேசு பூமியில் இருந்த பிறகு ரட்சிப்பு கொடுக்குற நாட்களிலே 3 வருஷம்தான் ஊழியம் செஞ்சார். அந்த 3 வருஷத்து ஊழியத்திலே ஜனங்கள் ஓடி போயிட்டார்கள். ஆனால் 1000 வருஷம் சில ஜனங்களுக்கு சான்ஸ் கொடுத்தும் சாத்தானுக்குத்தான் அடிமையானார்கள். என்ன? சாத்தானுக்கு தான் அடிமையானார்கள். என் அன்பு பிள்ளைகளே, கடைசி காலமாக இருக்கிறபடினால் ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருங்க. காரணம், வேதம் சொல்லுகிறது, மோசம் போகாதிருங்கள். ஆகாத சம்பாஷணங்களை நல் ஒழுக்கங்களை கெடுக்கும் என்று சொல்லப்படுகிறது. இந்த நல் ஒழுக்கத்துக்கு கீழ்ப்படைந்து ஆண்டவர் கொடுத்த உங்கள் ரட்சிப்பையும் அபிஷேகத்தையும் காத்து கொள்ள இந்த கடைசி காலத்திலே தன் ஆத்துமாவை காப்பாற்றி கொண்டு தேவனுக்கு உண்மையாகவும் பரிசுத்தமாகவும் நீங்கள் வாழ ஆசைப்படுங்க. அதாவது உலகத்தின் நிமித்தம் எவ்வளவு ஒரு காரியம் வந்தாலும் ஆசைப்பட வேண்டாம். சீப்போ என்று விட்டுட்டு இயேசுக்கு மாத்திரம் வாழ ஆசைப்படுங்க. அவரோடு கூட வாழலாம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.